ஸோ சம்மர் வந்துட்டாலே ஒரு பெரிய பிரச்சனை யாருன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த 2 மாதம் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் மூச்சுட்டு உட்காந்துருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைன்லேயே அங்கேயும் பார்த்து 2 நாள் ஒரு சம்மர் கேம்பில் கொண்டு போய் தள்ளி விட்டா 3வது நாள் நம்மளை வர வச்சு சார் உங்கள் பொண்ணு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்மளே நம்ப வச்சு அடுத்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சார்னு சொல்லி நம்மளே சேர்க்க வச்சிருவாங்க. அண்ட் நம்ம சேர்க்க முடியாமல் உட்காந்தோம்னா நம்ம பிள்ளை இப்படி பார்க்கும் நம்மளை, ஏன்பா உன்னால அந்த 1 லட்சம் கட்டி சேர்க்க முடியலையே, என்ன ஏன்பா சம்மர் கேம்ப் அமைச்சுன்னு நம்மளை பலார்னு கேள்வி கேட்குற மாதிரி கேட்கும். ஏம்மா நான் உன்னோட ஸ்கூலுக்கு கட்டின லோனே என்ன கட்டாமல் இருக்கம்மா, இதில் இது வேறையா, நம்மளோட பொழப்பு நம்மளோட தாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா இதனாலேயே நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்பே போக தேவையில்ல வீட்டிலே கெட அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட மைண்டை எங்கேஜாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாபியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஹாபியும் அந்த கல்ச்சரும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் கேம்ப் தான். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்தியா ஸ்விம்மிங் போச்சுன்னு அது போச்சுன்னு அப்படி யாராவது சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க சேராட்டி நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ண நம்ம ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் என் குழந்தைக்கு அந்த விஷயம் நான் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியணும். ஆனால் அந்த ஒரு பீரியட் கூட இப்போ இருக்க பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துருச்சு, பக்கத்து வீட்டில் கோடிங் கற்றுக்குறாங்க என் பிள்ளைய சேர்க்கணும், பக்கத்து வீட்டில் கராத்தே சொல்லிடுறாங்க இன்னும் நான் சேர்க்கணும். ஸோ நம்மளும் நிறைய காசை கட்டி சேர்த்து விட்டா ஒரு நாள் தான் போவாங்க, 2வது நாள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பர்கர் தின்னுக்கிட்டு எம்மா நான் போகல அப்படின்னு. அப்போ உங்கள் வைஃப் சொல்லுவாங்க, அப்பா ஏன்பா பிடிக்காட்டி விட வேண்டியதானேன்னு. நீங்கள் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க, ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க நிறையா. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டிக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல், சார் என் பொண்ணு ஒரு 5 நாள் போனால் அதை என்ஜாய் பண்ணணும் சார், என்ஜாய் பண்ணாட்டி பரவாயில்ல சார், எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சார் அப்படின்ற இருக்க பேரண்ட்ஸ்க்காக இந்த வாட்டி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 5 நாள் ரோபோட்டிக் அண்ட் ட்ரோன் IoT ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பேசிக்கான ஒரு கோடிங், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு 5 days. அதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சு 50,000 60,000 1 லட்சம் எந்த ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்களுக்கு சம்மர் கேம்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் சென்னையிலையும் கண்டக்ட் பண்ணுறோம், மதுரையிலையும் கண்டக்ட் பண்ணுறோம். டேட்ஸு, ப்ரைஸிங் எல்லாமே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸிங் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஷாக்கர் அளவுக்குலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக தான் நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் உங்களை சம்மர் கேம்பில் சந்திக்கிறேன். ஸோ ஹாய், ஐ எம் சரவணன், founder director of Forceps Training Solutions Private Limited and co-founder of Edukobot, India's most honest kids coding app. So now உங்களை சம்மர் கேம்பில் சந்திக்கிறேன். பாய்.